ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முள்ளங்கி கட் பண்ணி வச்சுக்கணும், தக்காளி 3 கட் பண்ணி வச்சுக்கணும், பூண்டு தொளிச்சிக்கணும் ஒரு கட்டி, சின்ன வெங்காயம் கொஞ்சம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் கொட்டிக்கலாம். நல்லா கிளறிக்கணும், நல்லா செவக்க கிளறி விட்டுக்கணும். அடுத்தது சின்ன வெங்காயம் போடணும். சிம்மில் வச்சுக்கலாம். அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம். எல்லாம் வணங்கட்டும். பூண்டு போட்ட வாட்டி பாதி வணங்கினோடையுமே முள்ளங்கி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச முள்ளங்கி போட்டுக்கலாம். நல்லா கிளறணும், நல்லா வணங்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விடலாம். நல்லா வணங்கணும். அப்படியே தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வணங்கணும். நல்லா சிம்மில் வச்சு வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வணங்க விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போயிடும். சிம்மில் வச்சு தான் கிளறணும். கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் எல்லாம் கிளறி விடணும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடணும். முள்ளங்கி பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி சட்னி அரைச்சி சாப்பாட்டுக்கு, தோசைக்கு இது மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.